ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, செவ்வாய்க்கிழமை. நார்மலாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ணுவோம், இல்லை அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி வழிபாடுகள் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் பர்டிகுலராக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சித்தர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், யோகங்கள் கிடைக்கும்னு தான் சொல்கிறாங்க. என்ன அந்த வழிபாடுனா, பிக்சரை பார்த்துருக்கும் போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆதிசேஷன் வழிபாடு. ஆதிசேஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னென்னா, கிருஷ்ணர் அந்த பாம்போட தலை மேலே நின்று டான்ஸ் ஆடிருப்பாரே, அவங்க தானே ஆதிசேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஏன்னா அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அந்த கிருஷ்ணரோட சீரியலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சுண்டு விரல் அவர் மலையை தூக்கிறது, அந்த பாம்பு 5 தலை நாகத்தை அவர் அடக்கிறது, இந்த மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டோரியெல்லாம் பார்க்குறக்கு. அந்த மாதிரி அந்த ஆதிசேஷன் இருக்காங்கல்ல, அவங்கள தான் நம்ம வழிபாடு பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆதிசேஷன் அப்படிங்கிறது நாக வழிபாடு. சரிங்களா? ஓப்பனாக சொல்லணும், நாக வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் இந்த நாக வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண இந்த ராகு கேது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்ம கும்பிடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியாச்சு இந்த ஆதிசேஷன் வழிபாடு பண்ணுறதுங்கிறது அந்த குடும்பத்துக்கே ஒரு நன்மை தருமாமாங்க. அது அந்த குடும்பத்தில் ராகு கேது பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். வேறு ஏதாவது தோஷங்கள்னால பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் அது சரியாகும். அடிக்கடி இந்த நாகங்கள் கண்ணில் படுறது, நாகங்கள் கனவுல வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சாலுமே இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம். சில பேர்த்துக்கு இந்த ஸ்கின்ல அலர்ஜி மாதிரியெல்லாம் நிறைய பேர்த்துக்கு வருங்க. நம்ம அப்படியே ஸ்கின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்கும். கை காலெலாம் வாரையே அப்படியே கோடு கோடாக வெடிச்சிடுற மாதிரி வெடிப்பு மாதிரியெல்லாம் வரும் ஸ்கின்னில். அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் இந்த நாக வழிபாடு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தீராத நோய்கள்னால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட விஷயத்துக்கு இது சொல்யூஷன் தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பாம்புனா படையும் நடங்குங்கிறது பழமொழி. ஆனால் இறைவனோட அற்புதமான ஒரு படைப்பில் என்னென்னா, மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா அவரோட ஒரு படுக்கையாக வச்சுருக்கிறாரு நாகத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முக்கண்ணன் சொல்லக்கூடிய சிவன் பார்த்திங்கன்னா அவரோட கழுத்தில் நாகத்தை வச்சுருப்பார். நாகங்களை இந்த நாகங்களை ஆதிசேஷனை நாகங்களை வழிபடுமா. நாகங்கள் எல்லாருமே சேர்ந்து நாகங்களை வழிபடுற ஒரு தெய்வம்னா ஆதிசேஷன் சொல்கிறாங்க. இந்த ஆதிசேஷ வழிபாடு நம்ம பண்ணும்போது எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பவர் நாகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாகத்தை ஒரு அடையாளமாக குண்டலினி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி இது இந்த வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் இந்த வழிபாடு செய்யறதுக்கு சூப்பரான ஒரு நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழிபாடு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாயந்தரம் நீங்கள் சுவாமி கும்பிடுவீங்கள்ல, அப்போ கூட பண்ணலாம். அன்னைக்கு நாள் முடியறக்குள்ளேயாச்சும் ஒரு தீபம் வச்சு ஆதிசேஷ வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. இதுக்கு ரூல்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டால் ரூல்ஸ் இருக்குங்க. இந்த வழிபாடு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம். அந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி அந்த நான்வெஜ் எல்லாம் தவிர்த்துக்கோங்க. பீரியட்ஸ் டைம் செய்யக்கூடாது. மற்றபடி வீட்டில் யார் வேணாலும் இந்த வழிபாடுங்கிறது பண்ணலாம். இந்த வழிபாடை நம்ம எப்படி செய்யணும்னா, மனசார உங்களுக்கு எந்த விஷயம் சரியாகணுமோ அதை வேண்டிக்கோங்க. இல்லைன்னா நான் சொன்ன இந்த பிரச்சனைகளை உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குன்னா அவங்களையும் நல்லா வேண்டிக்க சொல்லுங்கள். வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு டம்ளர் பால், மஞ்சத்தூள், இது 2 தான் நமக்கு வேணும். இந்த வழிபாடு செய்கிறதுனால ஆதிசேஷனோட அருள் மட்டும்தான் நமக்கு கிடைக்குங்கிறது இல்லைங்க, கிருஷ்ணரோட அருள் நமக்கு கிடைக்குது. ஏன்னா கிருஷ்ணரோட அருள் கிடைக்கிது, விஷ்ணுவோட அருள் நமக்கு கிடைக்கிது, பெருமாளோட அருள் நமக்கு கிடைக்கிது, சிவனோட அருள் நமக்கு கிடைக்கும். இத்தனை தெய்வங்களின் அருள் இந்த ஆதிசேஷ வழிபாட்டில் நமக்கு இருக்குங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான வழிபாடாக இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க சித்தர்கள் நமக்கு. அதனால் ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டு இந்த ஆதிசேஷனுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை ஒரு 33 வாட்டி சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை பண்ணலாம், வெள்ளிக்கிழமை பண்ணலாம், அமாவாசையில் பண்ணலாம். இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். மஞ்சத்தூள் எதுக்குன்னா, இந்த பால் இருக்கு இல்லைங்களா, பச்சை பால். நமக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம், நாகம்னாலே அந்த நாகத்துக்கு முட்டையும் பாலும் கொண்டே வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த வழிபாட்டில் நம்ம பால் வைக்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, அதிர்ஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமோ, தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி பாலுக்கு இருக்குது. அதனால் காய்ச்சாத பச்சை பால், அது பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக இருந்தாலும் சரி, இது 2ல் ஏதாவது ஒரு பால் எடுத்துகிட்டு ஒரு டம்ளரோ அல்லது ஒரு கிண்ணத்துலேயோ நீங்கள் வச்சா கூட போதுமானது.
சரிங்களா? இந்த பால் எடுத்துட்டு மஞ்சத்தூள் உங்கள் வீட்டில் இருக்கிறது அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆதிசேஷ மந்திரம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரத்தை ஒரு முறை நீங்கள் சொல்லும் போதும் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து அந்த பாலில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் நீங்கள் செய்யணும். இந்த பாலை என்ன செய்யணுங்கிறது கடைசியில் சொல்கிறேன். இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆதிசேஷனுடைய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக வந்துட்டு நான் அந்த அதிர்ஷ்டமெல்லாம் ரொம்ப நம்புவாங்க, எனக்கு லக்கு மேலெலாம் நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும். இந்த ஆதிசேஷ மந்திரத்தோட பவரே வந்து அதிர்ஷ்டத்தை நிறைய ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பர்டிகுலராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ இந்த ஆதிசேஷ மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓம் சகசிர ஸ்ரீஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ ஆதிசேஷ பிரச்சோதயாத். இதுதாங்க அந்த மந்திரம். 33 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும். ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லும் போது ஒரு பிஞ்ச் மஞ்சள் எடுத்து பாலில் போடுங்க. அந்த பச்சை பாலில் போடணும். சரிங்களா? இப்படி 33 வாட்டி சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் கலந்த அந்த பால் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் என்ன செய்யணுங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த மஞ்சள் கலந்த பாலை ஏதாவது புற்றுக்கு வைக்கலாம். நாகங்கள் இருக்கக்கூடிய புற்றுக்கு கொண்டு போய் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து நீங்கள் மண்ணில் ஊற்றணும். சரிங்களா? பூமிக்கு ஊற்றணும், மண்ணில் ஊற்றணும். ஏதாவது மரத்தடியில் இருக்கக்கூடிய மண்ணுக்கோ இல்லை மண் எங்கேயாவது கொட்டி வச்சுருக்காங்கன்னா அந்த மண்ணிலே கொண்டு போய் இந்த பாலை ஊற்றணும். செடிகளுக்கு ஊற்றலாமான்னு கேட்டால் செடிகளுக்கு ஊற்றலாம். பட் புற்று மண் மாதிரி நிறைய மண் இருக்கிற இடத்துல கொண்டே ஊற்றுறது, இல்லை மண்ணே இல்லைனாலும் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு வந்தாச்சும் உங்கள் வீட்டு வாசலில் வச்சு அந்த மண்ணுக்கு ஊற்றுறதுங்கிறது பூமிக்குள்ளே இது போகும். இப்படி போகும்போது அது என்ன ஆகும்னா, நமக்கு தெரியாமல் நம்ம செஞ்ச கர்மாக்களாகட்டும் பாவங்களாகட்டும் அது எல்லாம் அந்த பாலால் சுத்தம் பண்ணுறதுக்கு சமம். இப்படி நம்ம செய்கிறது ஆதிசேஷனுக்கும் இது போய் சேரும். பெருமாளோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் சிவனோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிடும். தோஷங்கள், ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜிஸு, தீராத வியாதிகள் எதுவாக இருந்தாலும், கடன் தொல்லை என்னவாக இருந்தாலும் சரி பண்ணுங்க. இது அப்படியே அது பூமிக்குள்ளே போயிடும். சரிங்களா? இதை நான் சொன்ன மாதிரி மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் நம்ப கூட முடியாத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இது கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் இந்த வழிபாடு ஏதாவது கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, புற்று இருக்கிற கோவில் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே கூட உட்காந்து நீங்கள் பண்ணலாம். அங்கே போயிட்டு நல்லா மனசார ஆதிசேஷனை நினச்சி வேண்டிட்டு அங்கே உட்காந்து நீங்கள் பண்ணலாம். ராகு கேது பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ராகு கேதுனால அந்த ஏற்படுற பாதிப்புகள் எல்லாம் வந்துட்டு நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல அந்த தோஷங்கள் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த வழிபாட்டில் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால வீடியோ பார்க்குறவங்க இது செய்வீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வழிபாடு கொடுத்துருக்கேன். சரிங்களா? வீட்டிலேருந்து பண்ணலாங்க. வீட்டிலேருந்து நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி பூஜையில் உட்காந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு ஆதிசேஷனை நினச்சி நம்ம செய்யணும். அவ்வளோதான். ஒரு தீபம் அவரை நினச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பால் கொண்டே மண்ணில் ஊற்றணும். அவ்வளோதான். இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.